இவங்க நடத்தின முருகன் மாநாடு பழனியில அதுல யார் சீஃப் கெஸ்டா கடைசியில போய் பேசினது? சனாதன ஹிந்து தர்மத்தை மலேரியா கொசு டெங்கு கொசு மாதிரியா அழிப்பேன்னு சொன்ன நாடு முழுவதும் வழக்கலை சந்திக்கின்ற ஹிந்து விரோதி தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின் தானே அங்க போனாரு. நடிக்காதீங்கிறேன். ஊடக நண்பர்கள் இன்னமும் இந்த பொய்களை விலைக்கு வாங்காதீர்கள். திராவிடியன் ஸ்டாக் கோயில்களை கூட இந்து முஸ்லிம் தனியா பிரிச்சது இல்ல. ஒரு தியேட்டர்ல இருந்தாரா பிரிச்சது இல்லைன்னு யார் சொன்னா? நீங்க சொல்றீங்களா? பாருங்க, எல்லா மதம் பாருங்க அனாவசியமா பலபலன்னு இந்த திராவிடியன் ஸ்டாக் மாதிரி பேச இருங்க. நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேல நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். நீங்க சொல்ற கேள்வியிலே பதில் இருக்கு. இப்ப சினிமாலையும் அரசியல சேர்க்காதீங்க. சினிமா ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட். அவரே மக்களாட்சி ஒரு படம் எடுத்தாரு. சொன்னூரியா மக்களாட்சி படம் எடுத்தாரு. சொல்லுங்க சொல்லுங்க. அவருக்கு அருள்தமிழ் என்ன சொல்லிருக்காரு? முருகர் மாநாட்டுக்கு போறவங்க உண்மையான இந்துக்கள் போக மாட்டாங்க, சங்கிகள் தான் போறாங்க. இது என்ன சொல்றீங்க? உண்மையான இந்துக்கள் போறது ஒரு பெரிய 5 லட்சம் பேர் கூட இடத்துக்கு அப்படின்னு சொல்லாம அதை அவரை கேள்வி கேட்டீங்களா? இல்லைன்னா அவர் சபாநாயகரா இருக்க முடியாது. அதனால காரணம் என்ன? இவங்க நடத்தின முருகன் மாநாடு பழனியில அதுல யார் சீஃப் கெஸ்டா கடைசியில போய் பேசினது? சனாதன ஹிந்து தர்மத்தை மலேரியா கொசு டெங்கு கொசு மாதிரியா அழிப்பேன்னு சொன்ன நாடு முழுவதும் வழக்கலை சந்திக்கின்ற ஹிந்து விரோதி தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின் தானே அங்க போனாரு. அதனால இந்த ஹோல் டிஎம்கே ஐடியாலஜியே ஹிந்து விரோதமானது. அதனால அவங்களுக்கான செய்தி. நம்ம மனோஜ் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருக்காருல, அந்த கேரக்டர் நம்ம அப்பாவோட கேரக்டர் தான். அவர் முதல்ல இந்து சாமியாடுறவர் தான். மதம் மாதிரி இந்த இடம் சீட்டு வாங்கியிருக்காரு. திரும்பி சொல்றேன்ல. அதனால என்ன, இந்த மதம் மாத்திர தீய சக்திகள் ஒருத்தனை அவனோட மதத்தை மாத்துறதுங்கிறதே தீய எண்ணம், தீய சக்தி. என்ன விருப்பப்பட்டு மாறி இருக்காங்க? ஒரு ஆளை காட்டுங்க. நான் கேட்குறேன், இப்போ சிவபுராணத்தை முழுசா படித்தேன், ஹிந்து மதத்தை பற்றி நான் முழுசா படித்தேன், நான் கன்வின்ஸ் ஆகலை, அதனால நான் கிறிஸ்தவராக முஸ்லீமாக ஆகிறேன்னு சொல்கிற ஒரு நபர் சொல்லுங்க. அதனால நடிக்காதீங்கிறேன். ஊடக நண்பர்கள் இன்னமும் இந்த பொய்களை விலைக்கு வாங்காதீர்கள். திராவிடியன் ஸ்டாக் மனிதாபிமானம் இல்லாத தீய சக்திகளின் ஒட்டுமொத்த உருவம்.